இங்கே பாருங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு முதல் திருமணம் நடைபெற்று அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து ஆன பிறகு அந்த ஜாதகருக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறுமா அல்லது நடைபெறாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் ஸ்க்ரீனில் பாருங்க, 1 11 ஆட்சி உச்சம் பெறுவது, அதாவது ஒன்று ஆட்சியாக இருக்கணும் அல்லது உச்சமாக இருக்கணும், அல்லது 1 11 தொடர்பு பெறுவது, ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். 2 7 செவ்வாய் தொடர்பு, 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். தொடர்புன்னு சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிஆர்பி மெத்தடில் கிரக தொடர்புகள் ஏற்படும் முறையை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தணும். மேலும் சித்தர்கள் சொன்ன முறையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். 3 7 11 தொடர்பு, 7ஆம் வீட்டு அதிபதிக்கும் 11ஆம் வீட்டு அதிபதிக்கும் தொடர்பு ஏற்படணும். 4 2க்கு வதை வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது, அல்லது 2க்கு ராகு அல்லது கேது தொடர்பு இருப்பது, ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு வதம் வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருக்க வேண்டும், அல்லது 2ஆம் வீட்டு அதிபதிக்கு ராகு அல்லது கேதுவின் தொடர்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். ரூல் 5 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது, அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது, அல்லது 7ஆம் அதிபதிக்கு வதை அல்லது வேதை அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இந்த 5ல் சொல்லியிருக்கிற 3 விஷயங்களில் ஏதேனும் ஒன்று நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த 5மே இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறும். இதில் ஏதேனும் ஒன்று குறைவாக இருந்தால் திருமணம் நடைபெறாது. அதே சமயம் ஏதேனும் ஒரு உறவு தொடரும். திருமணத்தில் முடிய வேண்டும் என்றால் இந்த 5 விதிகளும் சிஆர்பி முறையில் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவசியம். இந்த வீடியோவில் இரண்டாவது திருமணம் நடைபெறுமா இல்லையா அப்படிங்கிற இந்த தலைப்பில் முதல்ல 7 ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்ய போகிறோம். அந்த 7 எதை பற்றி அப்படின்னா, இரண்டாவது திருமணம் நடைபெற்றவர்களின் ஜாதகம், அதாவது ஏற்கனவே முதல் திருமணம் முறிவுற்ற பிறகு இரண்டாவது திருமணம் நடைபெற்றவர்களுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் எப்படி பொருந்தி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது 2 ஜாதகத்தை பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த 2 ஜாதகர்களும் ஏற்கனவே சட்டப்படி விவாகரத்து பெற்றவர்கள். அந்த விவாகரத்து பெற்றவர்களுக்கு இன்னும் இரண்டாவது திருமணம் நடைபெறவில்லை. அந்த ஜாதகத்தில் சிஆர்பி மெத்தேடில் சொல்லியிருக்கிற விதிகள் எப்படி பொருந்தி வருது, அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் சட்டப்படி நடக்குமா நடக்காதா என்பதை பார்க்க போகிறோம். 1 சைடில் காட்டியிருக்கிற 5 விதிகள் ஒருத்தருக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற வேண்டுமென்றால் இந்த 5 விதிகளும் கட்டாயமாக நிச்சயமாக பொருந்தி வர வேண்டும். இதை மனசில் வச்சுக்குங்க. இப்போ இது இரண்டாவது திருமணம் நடந்த முதல் ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது துலா லக்னம். இவருக்கு இங்க இருக்கிற விதிகள் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். 11க்கு உடையவன் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது. இங்க பாருங்க, துலா லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 7ஆம் வீட்டில் உச்சமாக இருக்காரு. அப்போ ரூல் 1 பொருந்தி வரதை பார்க்க முடியுது. ரூல் 2 7 செவ்வாய் தொடர்பு. துலா லக்னத்திற்கு 7ஆம் வீடு செவ்வாயினுடையது. ரூல் 3 7 11 தொடர்பு. இங்கே எப்படி 7 11 தொடர்பு வருதுன்னு பாருங்க. துலா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கு. இந்த செவ்வாய்க்கு நேரடியாக 11ஆம் வீட்டுக்கு தொடர்பு ஏற்படலை. ஆனால் துலா லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ 7 11 தொடர்பாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ரூல் 4 இதில் 2க்கு ராகு அல்லது கேது தொடர்பு. இப்போ
துலா லக்னத்திற்கு 2ஆம் வீட்டதிபதி செவ்வாய் தனுசுல இருக்கு, ராகுவோட சேர்ந்திருக்கு. ராகு அல்லது கேதுவோட சேர்ந்திருக்கணும், அல்லது வதம் வைநாசிகம் வேதை நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும். அந்த விதத்துல இங்க 2ஆம் வீட்டு அதிபதிக்கு ராகு தொடர்பு ஏற்பட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. ரூல் 5, 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கு. 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த ரூல் பொருந்தி வரதை பார்க்க முடியுது. இங்க சைடில் இருக்கிற பாக்ஸ்ல சொல்லியிருக்கிற 5 விதிகளும் இந்த ஜாதகத்துல பொருந்தி வந்த காரணத்தினால தான் இவருக்கு 2வது திருமணம் நடைபெற்றது என்பதை உறுதியாக கூற முடிகிறது. அடுத்தது பாருங்க, 2வது திருமணம் நடைபெற்ற 2வது ஜாதகர். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மேச லக்னம். ரூல் 1, 11 குடையவன் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது. இங்க பாருங்க, மேச லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி சனி சொந்தமா அவருடைய வீட்டிலேயே இருக்கிறதுனால 11ஆம் வீட்டு குடையவன் ஆட்சி பெற்றுள்ளார் என்பதை பார்க்க முடிகிறது. ரூல் 2, 7க்கு செவ்வாய் தொடர்பு. லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் தனது 7ஆம் பார்வை மூலமாக 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்குறோம். ரூல் 3, 7, 11 தொடர்பு. இங்க பாருங்க, மேஷ லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கு. 11ஆம் வீட்டு அதிபதி சனி கும்பத்தில் இருக்கு. சனி அமர்ந்த நட்சத்திரம் சதயம். மிதுனத்துல ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு சைட்ல பாருங்க. ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த கிரகங்களை 3 நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்துல சதயம் நட்சத்திரத்தில் இருக்கிற சனியை திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி மிதுனத்துல ராகுவோட வந்து சேரும் பொழுது சுக்கிரனும் சனியும், அதாவது 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் 11ஆம் வீட்டு அதிபதி சனியும் தொடர்பு பெறுவார்கள். ரூல் 4, 2க்கு வதை வேதை வைநாசியம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது அல்லது 2க்கு ராகு கேது தொடர்பு பெறுவது. மேச லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் எங்க இருக்கு? மிதுனத்துல ராகுவோட சேர்ந்திருக்கு. அதனாலதான் இப்படி பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன். அடுத்தது ரூல் 5, 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது. இங்க பாருங்க, மேச லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு உடைய சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கு. அதனால ரூல் 5 பொருந்தி வரதை பார்க்க முடிகிறது. இந்த 5 விதிகளும் இந்த ஜாதகத்துல பொருந்தி வந்த காரணத்தினால தான் இவருக்கு 2வது திருமணம் நடைபெற்றது என்பதை அறிய முடிகிறது. 3வது ஜாதகம் பாருங்க. 3, இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மிதுன லக்னம். 11 குடையவன் செவ்வாய் எங்க இருக்கு? விருச்சிகத்தில் இருக்கு. விருச்சிகம் என்பது செவ்வாயினுடைய வீடு. செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிற செவ்வாய் ஆட்சி பெற்றதாக பொருள். அப்போ மிதுன லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியாக உள்ளார். அதனால ரூல் 1 பொருந்தி வரதை பார்க்க முடிகிறது. ரூல் 2, 7 செவ்வாய் தொடர்பு. மிதுன லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு சிம்மத்தில் இருந்து தனது 9ஆம் பார்வை மூலமாக மேசத்தை பார்க்கிறது. மேசம் என்பது செவ்வாயினுடைய வீடு. அதனால 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்க முடியுது. ரூல் 3, 7, 11 தொடர்பு. ஏற்கனவே சொன்ன மிதுன லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு சிம்மத்தில் இருக்கு. சிம்மத்தில் இருக்கிற குரு தனது 9ஆம் பார்வை மூலமாக 11ஆம் வீட்டை பார்க்கறதால 7, 11 கனெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்க்க முடியுது. ரூல் 4, 2க்கு வதை வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது அல்லது 2க்கு ராகு அல்லது கேதுவின் தொடர்பு. இங்க பாருங்க, மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன். கிரக பாதசாரத்துல பாருங்க, சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் மகம். மகம் என்பது கேதுவினுடைய நட்சத்திரம். அதனால 2ஆம் வீட்டிற்கு கேது தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னும் பாருங்க, மிதுன லக்னத்திற்கு 12ஆம் வீட்டு ரிஷபம். ரிஷபத்தில் இருக்கிற கேது கிரக பாதசாரத்துல பாருங்க அமர்ந்த நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். மிதுன லக்னத்திற்கு சந்திரன் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. அந்த விதத்திலையும்
2ஆம் வீட்டுக்கு கேது தொடர்பு வந்திருக்கு. அதே கேது தனது 3ஆம் பார்வை மூலமாக 2ஆம் வீட்டை பார்க்குது. இந்த விதத்துல 3 முறைகளில் 2ஆம் இடத்திற்கு கேது தொடர்பு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ரூல் 5, 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு சிம்மம், அதாவது மிதுன லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ இந்த 5 காரணங்களினால் சிஆர்பி மெத்தட்ல நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 5 விதிகளின்படி இந்த ஜாதகருக்கு 2வது திருமணம் நடைபெற்றது என்பதை அறிய முடிகிறது. அடுத்தது 4வது ஜாதகத்தை எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் 2ஆம் வீட்டில் இருக்கு. சொந்த வீட்டில் இருக்கிறதுனால 11 குடையவன் ஆட்சியாக இருப்பதாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ ரூல் 1 பொருந்தி வரதை பார்க்க முடியுது. ரூல் 2, 7 செவ்வாய் தொடர்பு. அப்போ சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் வீடு கும்பம், அங்கேயே செவ்வாய் இருக்கு. அதனால 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வந்ததை பார்க்க முடியுது. ரூல் 3, 7, 11 தொடர்பு. இங்க சிம்ம லக்னத்தின் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? சனி. 4ஆம் வீட்டில் இருக்கு. இந்த சனிக்கு மிதுனத்திற்கும் டைரக்டான மெத்தடில் கனெக்ஷன் ஏற்படலை. அதே சமயம் பாருங்க, சனி அமர வீடு கொடுத்த செவ்வாய் எங்க இருக்கு? 7ஆம் வீட்டில் இருக்கு. 7ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமாக 11ஆம் வீட்டு அதிபதியான புதனை பார்க்குது. இந்த விதத்துல 7, 11 கனெக்ஷன் ஆனதை உறுதி செய்ய முடிகிறது. ரூல் 4, 2க்கு வதை, வேதை, வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது அல்லது 2க்கு ராகு அல்லது கேதுவின் தொடர்பு. சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி புதன் சொந்த வீட்டிலேயே இருக்கு. அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம். அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி புதனை விருச்சிகத்தில் இருக்கிற ராகு தனது 3ஆம் பார்வை மூலமாக பார்ப்பதால 2ஆம் வீட்டிற்கு ராகுவின் தொடர்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகிறது. அடுத்தது ரூல் 5, 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது அல்லது 7ஆம் அதிபதிக்கு வதை, வேதை, வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தினுடைய 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி விருச்சிகத்தில் இருக்கு. இந்த சனி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க. சனி அமர்ந்தது அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திரத்தினுடைய 22வது நட்சத்திரம் பூரம். இந்த பூரம் நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்கு. அதாவது 7ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம், வைநாசிகம், வேதை நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வேண்டுமென்றாலும் இருக்கலாம், அல்லது லக்ன புள்ளி கூட இருக்கலாம், மாந்தி இருக்கலாம். அந்த விதத்துல சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் பூரம். பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம். அனுஷம் என்பது 7வது நட்சத்திரம். அதாவது பூரம் நட்சத்திரத்திலிருந்து வதம் நட்சத்திரம் அனுஷம். அனுஷம் நட்சத்திரத்தின் 22வது நட்சத்திரம் பூரம். எப்படி பார்த்தாலும் கிளாக் வைஸ்ல 7வது நட்சத்திரம் வரும். சனி இருந்த நட்சத்திரத்திலிருந்து சுக்கிரன் இருப்பது 22வது நட்சத்திரம். இதற்கு வைநாசி நட்சத்திரம்னு பேரு. அந்த விதத்துல 7ஆம் வீட்டு அதிபதி சனிக்கு அமர்ந்த நட்சத்திரமான அனுசத்தில் இருந்து 22வது நட்சத்திரம் பூரம், இதுல சுக்கிரன் இருப்பதால இந்த ரூல் பொருந்தி வரதை பார்க்க முடிகிறது. இந்த 5 விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினாலதான் இந்த ஜாதகருக்கு 2வது திருமணம் ஏற்பட்டது என்பதை உறுதி செய்ய முடிகிறது. அடுத்து 5வது ஜாதகம் பாருங்க. இந்த ஜாதகர் பிறந்தது மகர லக்னம். ரூல் 1ல சொல்லியிருக்கிற 11 குடையவன் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது இங்க எப்படி பொருந்தி வருதுன்னு பாருங்க. மகர லக்னத்திற்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில் ஆட்சியா இருக்கு. அதனால ரூல் 1 பொருந்தி வரதை பார்க்க முடியுது. ரூல் 2, 7 செவ்வாய் தொடர்பு. மகர லக்னத்திற்கு 4ஆம் வீடான மேசத்தில் இருக்கிற செவ்வாய் தனது 4ஆம் பார்வை மூலமாக 7ஆம் வீட்டை பார்க்குது. அப்போ 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வந்ததுன்னு அறிய முடிகிறது. மேலும் 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் துலா ராசியில் இருக்கு. இந்த சந்திரனை செவ்வாய் தனது 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குது. அந்த விதத்துல 7ஆம் வீட்டை பார்ப்பதாலும்
ஏழாம் வீட்டு அதிபதி சந்திரனை பார்ப்பதாலும் 2 விதங்களில் செவ்வாயினுடைய தொடர்பு 7ஆம் இடத்திற்கு ஏற்பட்டுள்ளது. ரூல் 3 7 11 தொடர்பு. இப்பதான் சொன்னேன், மகர லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் 10ஆம் வீட்டில் இருக்கு. 10ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரனை 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் மேசத்திலிருந்து தனது 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறது. அப்போ 7 11 கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரூல் 4 இதுல இந்த ஜாதகத்திற்கு 2க்கு ராகு கேது தொடர்பு. அதாவது மகர லக்னம், லக்னத்திற்கு 2ஆம் வீடு கும்பம், இதன் அதிபதி சனி எங்க இருக்கு? மிதுனத்தில் இருக்கு. கூட யார் இருக்கா? கேது இருக்கு. இது போல 2ஆம் வீட்டு அதிபதிக்கு ராகு அல்லது கேதுவினுடைய தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ரூல் 5 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது அல்லது 7ஆம் அதிபதிக்கு வதை வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இப்போ இந்த ஜாதகத்துல ராசி கட்டம் மட்டும்தான் போட்டிருக்கேன், நவாம்சம் போடல. என்ன காரணம்னா ஸ்க்ரீன்ல இதை நீட்டாக காமிக்கிறதுக்கே இடம் சரியா இருக்கு. அப்போ நவாம்சம் போட்டால் இங்கே இருக்கிற உருவம் சிறுசாயிரும், உங்களால் செல்ஃபோனில் பார்க்க முடியாதுங்கிற காரணத்தினால தான் நவாம்சத்தை போட்டு காமிக்கல. அதே சமயம் இந்த ஜாதகருக்கு மட்டும் 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் சித்திரை 4ஆம் பாதத்தில் இருக்கு. சித்திரை 4 என்பது நவாம்சத்துல விருச்சிகத்துல வரும். அப்போ விருச்சிகம் என்பது சந்திரன் நீசம் பெறும் வீடு. அந்த விதத்துல இந்த ஜாதகருக்கு மகர லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் அம்சத்துல விருச்சிக ராசியில வருது. அப்ப விருச்சிகத்துல 7ஆம் வீட்டு அதிபதி நீசம் பெற்றுள்ளார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த 5 விதிகளும் இந்த ஜாதகருக்கு பொருந்தி வந்த காரணத்தினால இவருக்கு 2வது திருமணம் நடைபெற்றது என்பதை உறுதி செய்ய முடிகிறது. இங்க பாருங்க, இது 2வது திருமணம் நடைபெற்ற 6வது நபருடைய ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்தது துலா லக்னம். துலா லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி சூரியன் மேசத்துல உச்சமாகி இருக்காரு. அதனாலதான் ரெட் கலர்ல சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். அப்போ ரூல் 1 பொருந்தி வரதை பார்க்க முடியுது. ரூல் 2 7 செவ்வாய் தொடர்பு. 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். துலா லக்னத்திற்கு 7ஆம் வீடு செவ்வாயினுடையது. எனவே 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வந்ததை அறிய முடிகிறது. ரூல் 3 7 11 தொடர்பு. இங்க பாருங்க, 11ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 7 11 கனெக்ட் ஆகிருக்குன்னு எடுத்துக்கணும். மேலும் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 12ல் இருந்து தனது 8ஆம் பார்வை மூலமாக 11 கூடிய சூரியனை பார்க்குறாரு. அந்த விதத்தில் 2 முறைகளில் ரூல் 3 பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது. ரூல் 4 2க்கு வதை வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது அல்லது 2க்கு ராகு கேது தொடர்பு. இங்க பாருங்க, துலாம் லக்னம், 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கு. செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம். ராகு மிதுனத்தில் இருக்கு. டைரக்டா பார்க்கும்போது ராகு செவ்வாய் தொடர்பு ஏற்படல. புதுசா நான் கண்டுபிடிச்சிருக்கிற சிஆர்பி மெத்தடில் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் அப்படின்னு பேரு. அந்த விதத்துல இங்க பாருங்க, ராகு மிதுனத்தில் இருக்கு. அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல காட்டியிருக்கேன். பாருங்க, ராகு புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கு. 7வது நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம். அஸ்தம் நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்கு. அப்போ புனர்பூசம் நட்சத்திரத்தின் வதம் நட்சத்திரம் அஸ்தம், அதுல செவ்வாய் இருக்கு. அப்போ வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படிங்கிற சிஆர்பி மெத்தடின் படி 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்கு ராகுவினுடைய தொடர்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகிறது. அடுத்தது ரூல் 5 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது அல்லது 7ஆம் அதிபதிக்கு வதம் அல்லது வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இப்போதான் நான் சொன்னேன், துலா லக்னத்தினுடைய 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். அதே செவ்வாய் தான் துலாம் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிற்கும் அதிபதி.
அந்த செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கு, அமர்ந்தது அஸ்தம் நட்சத்திரம். இதற்கு வதம், வைநாசிகம், வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது, அதாவது செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம், அதனுடைய 22வது நட்சத்திரம் அப்படிங்கிறது புனர்பூசம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ராகு அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாயில் இருந்து 22வது நட்சத்திரம் இப்படியே வரிசையா எண்ணி வந்தோம்னா 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அப்போ வைநாசிக நட்சத்திரத்துல கிரகம் இருப்பது அறிய முடிகிறது. சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த 5 விதிகளும் இருந்த காரணத்தினால இவருக்கு முதல் திருமணம் விவாகரத்தாகி 2வது திருமணம் நடைபெற்றது என்பதை உறுதி செய்ய முடிகிறது. இது 7வது ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது ரிஷப லக்னம். இந்த லக்னத்திற்கு 11 குடையவன் குரு எங்க இருக்கு? தனுசு ராசியில் இருக்கு. தனுசு என்பது குருவினுடைய சொந்த வீடு. அந்த விதத்துல 11 குடைய குரு தனுசு ராசியில் ஆட்சியாக இருக்கிறது. இந்த விதத்துல ரூல் 1ல சொல்லப்பட்ட விதி பொருந்தி வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ரூல் 2, 7 செவ்வாய் தொடர்பு. ரிஷப லக்னம், இதன் 7ஆம் வீடு விருச்சிகம், இதன் அதிபதி செவ்வாய் எங்கு இருக்கு? 6ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. ரூல் 3, 7, 11 தொடர்பு. ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கு. இந்த செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு கிரக பாதசாரத்தில் பாருங்க. செவ்வாய் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கு. விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். குரு ரிஷப லக்னத்திற்கு 8க்கும் 11க்கும் அதிபதி. இருந்தாலும் நமக்கு 11 கனெக்ஷன் வந்தால் போதும். அந்த விதத்தில் ரூல் 3 பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது. ரூல் 4, 2க்கு வதை, வேதை, வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இங்கே நான் 3 சொல்லியிருந்தாலும் இந்த 3ல் 1 வந்தால் போதும். அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இங்கே பாருங்க, ரிஷப லக்னம், இதன் 2ஆம் வீடு மிதுனம். இந்த மிதுனத்தின் அதிபதி புதன் எங்கு இருக்கு? மகரத்துல இருக்கு. புதன் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் நட்சத்திரத்தின் 22வது நட்சத்திரம் விசாகம். அப்ப திருவோணம் நட்சத்திரத்தின் வைநாசிக நட்சத்திரம் விசாகம். அந்த விதத்துல புதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வைநாசிகம் நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அல்லது மாந்தி இருக்கலாம், லக்ன புள்ளி இருந்தாலும் சரியே. அந்த விதத்துல 2ஆம் வீட்டு அதிபதி புதன் திருவோணம் நட்சத்திரத்துல இருக்கு. வைநாசிக நட்சத்திரம் விசாகம், அதாவது 22வது நட்சத்திரம் விசாகம், அதுல செவ்வாய் இருக்கு. அதனால ரூல் 4 பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது. ரூல் 5, 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது. இங்க பாருங்க, அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது, அல்லது 7ஆம் அதிபதிக்கு வதை, வேதை, வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இங்க பாருங்க, ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்தின் 7ஆம் வீடு விருச்சிகம், இதன் அதிபதி செவ்வாய் எங்க இருக்கு? துலாம் ராசியில் இருக்கு. செவ்வாய் அமர்ந்துள்ள நட்சத்திரம் பாருங்க விசாகம். விசாகம் நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் திருவோணம். எண்ணி பாருங்க, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். அப்போ விசாகம் நட்சத்திரத்தின் 7வது நட்சத்திரம் திருவோணம். இதற்கு டெக்னிக்கல் டேம் என்ன அப்படின்னா வதம் நட்சத்திரம். இது போல 7ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம், எது வேணாலும் இருக்கலாம், மாந்தி கூட இருக்கலாம், அல்லது வேற உதாரண ஜாதகங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது லக்ன புள்ளி வந்தாலும் அதையே கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த விதத்துல 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரத்தில் புதன் உள்ளது என்பதை அறிய முடிகிறது. இது போல சைடில் காட்டியிருக்கிற இந்த 5 விதிகளும் இந்த ஜாதகத்தில் பொருந்தி வந்த காரணத்தினால இவருக்கு 2வது திருமணம் நடைபெற்றது. பல முறை சொல்லியிருக்கேன், இங்கே காட்டியிருக்கிற விதிகள் எவ்வளவு இருக்கோ அத்தனையும் அந்த ஜாதகருக்கு பொருந்தி வர வேண்டும். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் ஆகி பார்க்குறாங்க, அல்லது இந்த விதிகளை நான் சொல்லும்போது முழுமையாக கவனிப்பது இல்லை. எனக்கு தொலைபேசியில் கேட்குறாங்க, இந்த விதிகள் அனைத்தும் வரணுமா, அல்லது 1, 2 வந்தாலே 2வது திருமணம் நடைபெறுமா, அப்படிலாம் கேட்குறாங்க. தயவு செய்து ஒரு முறை கூறினாலும் அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இங்கே சைடில் இருக்கிற அனைத்து விதிகளும் பொருந்தி வரும் நபருக்கு மட்டுமே 2வது திருமணம் நடைபெறும். அதே சமயம் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க,
இதுல 11 கூடையவன் ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகராக இருந்து அதே சமயம் அவங்களுக்கு விவாகரத்து ஆகல, முதல் திருமணம் விவாகரத்து ஆகல, அந்த ஜாதகருக்கு 11 கூடையவன் ஆட்சி உச்சமாக இருந்து மற்ற விதிகள் வரவில்லை என்றால் அவருடைய வாழ்நாளில் அந்த ஜாதகர் வேறொரு நபரோடு ஒரு முறையாவது தொடர்பு பெறுவார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்க, இங்க எதை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, ஜாதகம் 8 முதல் திருமணம் விவாகரத்து ஆனவர். ஏற்கனவே பார்த்தது முதல் திருமணம் விவாகரத்து ஆகி இரண்டாவது திருமணம் யாருக்கு நடைபெற்றதோ அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்தோம். இப்ப பார்க்கறது முதல் திருமணம் விவாகரத்து ஆயிருச்சு, அவர் எனக்கு ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய ஜாதகத்துல இரண்டாவது திருமணத்திற்கு யோகம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதனால அவருக்கான பதிலாக இந்த வீடியோவில் இதை பார்க்க போறோம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது கும்ப லக்னம், 7ஆம் வீட்டில் பாருங்க எவ்வளவு கிரகங்கள் இருக்கு, 6 கிரகங்கள் இருக்கு. மீதி இருக்கிற 2 கிரகங்கள் செவ்வாய் மிதுனத்திலையும் தனுசுல சந்திரனை இருக்கு. இந்த சூரியன் ஏன் ப்ளூ கலர்ல இங்க போட்டு காட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இப்போ இவருக்கு ஏன் முதல் திருமணம் விவாகரத்து ஆனது அப்படிங்கிறத ஒரு நிமிடம் சுருக்கமா பார்த்துட்டு இரண்டாவது திருமணம் நடைபெறுமா நடைபெறாதா என்பதை விவரமாக பார்ப்போம். ஒருத்தருக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெறணும். அந்த விதத்துல இங்க பாருங்க, கும்ப லக்னம், 6ஆம் வீடு கடகம், இதன் அதிபதி சந்திரன் தனுசுல இருக்கு. சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் பூராடம். நேரடியா பார்க்கும்போது 6ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் தொடர்பு ஏற்படவில்லை. 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் கிரக பாதசாரத்துல பாருங்க, அமர்ந்த நட்சத்திரம் பூரம். சந்திரன் அமர்ந்த பூராடம் நட்சத்திரமும் சூரியன் அமர்ந்த பூரம் நட்சத்திரமும் சுக்கிரனுடையது. திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்துல பூரம் நட்சத்திரத்தில் உள்ள சூரியனை சந்திரன் உள்ள பூராடம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதனால தான் ப்ளூ கலர்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ 6ஆம் வீட்டு அதிபதி சந்திரனும் 7ஆம் வீட்டு அதிபதி சூரியனும் தொடர்பு பெறுகிறார்கள். 7-8 தொடர்பு, இது சிஆர்பி மெத்தடினுடைய 2வது விதி. எதற்கு? விவாகரத்து பெறுவதற்கு. 7ஆம் வீட்டு அதிபதி சூரியனும் 8ஆம் வீட்டு அதிபதி புதனும் டைரக்டாவே கனெக்ட் ஆயிருக்காங்க. அப்ப ரூல் 2 பொருந்தி வருது. அடுத்தது 8-2 கனெக்ஷன். 8 என்பது வம்பு வழக்குக்கான கிரகம் புதன். 2 என்பது குடும்பாதிபதி குரு. அந்த குருவும் புதனும் 7ஆம் வீட்டில் ஒன்னாவே இருக்காங்க. அப்ப ரூல் 3 பொருந்தி வருகிறது. அடுத்தது 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு. ஏன் அப்படின்னா, செவ்வாய் என்பது பிரிவினையை ஏற்படுத்தும் கிரகம். 7 என்பது கணவன் அல்லது மனைவி நிலையை காட்டுவது. அந்த கணவன் அல்லது மனைவிங்கிற களத்திர ஸ்தானத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்தால் கணவன் மனைவியை பிரித்து வைக்கும். சிலர் இந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தும் கணவன் மனைவி பிரியாமல் ஒன்றாக வாழ்வார்கள். 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கும் ஜாதகத்தில் குடும்பத்துல பெண் தனது மாங்கல்யத்தை கழட்டி வைத்து விடுவார்கள், அல்லது கோவில் உண்டியலில் செலுத்தி விடுவார்கள், அல்லது ஏதேனும் ஒரு காரணத்திற்காக திருமணத்தின் போது கட்டிய மாங்கல்யம் கழுத்தில் இருக்காது. அதுபோல இருந்து ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவியாக வாழ்வார்கள். இந்த ஜாதகருக்கு 7ஆம் வீட்டு அதிபதி திரிகோண நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ள தனுசு ராசிக்கு மாறிய பிறகு இந்த 7ஆம் வீட்டு அதிபதி சூரியனை செவ்வாய் பார்க்கிறது. அந்த விதத்துல 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இவருக்கு முதல் திருமணம் விவாகரத்து ஆகியுள்ளது. இவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு 2வது திருமணம் நடைபெறுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஒருத்தருக்கு 2வது திருமணம் நடைபெறும் அப்படின்னா, ஏற்கனவே 7 ஜாதகங்கள்ல பார்த்த ரூல் சைட்ல காட்டியிருக்கேன். இந்த ரூல்ல முதல் விதி 11க்கு உடையவன் ஆட்சி பெறுவது அல்லது உச்சம் பெறுவது, அல்லது 1-11க்கு அதிபதிகள் தொடர்பு பெறுவது. இங்க பாருங்க, லக்னாதிபதி சனி, 11ஆம் வீட்டு அதிபதி குரு, இரண்டுமே சிம்மத்துல ஒன்று சேர இருக்கு. லக்னாதிபதி சனியும் 11ஆம் வீட்டு அதிபதி குருவும் ஒன்று சேர இருக்கு. அதனால இவருக்கு முதல் விதி பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது. 2வது 7 செவ்வாய் தொடர்பு. 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் தனுசுக்கு வந்த பிறகு செவ்வாய் பார்ப்பதால 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகிறது. ரூல் 3, 7-11 தொடர்பு. 11ஆம் வீட்டு அதிபதி குரு 7ஆம் வீட்டில் சூரியனோடு சேர்ந்திருக்கு. அதாவது 7ஆம் வீட்டு அதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கு.
இந்த விதத்துல ரூல் 3 பொருந்தி வருகிறது. 2க்கு வதை வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது அல்லது 2க்கு ராகு கேது தொடர்பு. இங்க பாருங்க, இந்த ஜாதகர் பிறந்தது கும்ப லக்னம், 2ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. இந்த குரு சிம்மத்துல இருக்கு, கூடவே யார் இருக்கா? ராகு இருக்கு. அதே சமயம் லக்னத்தில் இருக்கிற கேதுவும் 2ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கிறது. இந்த விதத்துல ரூல் 4 பொருந்தி வருகிறது. ரூல் 5, 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது அல்லது 7ஆம் அதிபதிக்கு வதை வேதை அல்லது வைநாசியம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இங்க 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இல்லை. அதே சமயம் 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுகிறாரா என்றால் சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் பூரம். பூரம் 1 என்பது நவாம்சத்தில் சிம்மத்தில் வரும். அப்ப சூரியன் வர்க்கோத்தமம் ஆகுமே ஒழிய நீசம் பெறாது. 7ஆம் அதிபதி அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதை வேதை வைநாசியம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இங்க பாருங்க, சூரியன் பூரம் நட்சத்திரத்தில் இருக்கு. பூரம் நட்சத்திரத்தின் வதம் நட்சத்திரம் அனுஷம், அனுஷத்தில் கிரகம் இல்லை. மிருக சீரிஷம் நட்சத்திரம் என்பது வைநாசிக நட்சத்திரம், அதிலும் கிரகம் இல்லை. அதே சமயம் பூரம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதியிலும் கிரகம் இல்லை. அப்போ இங்க பார்த்தா 5வது விதியில் சொல்லப்பட்ட எதுவுமே பொருந்தி வரவில்லை. இருந்தாலும் இவருக்கு 2வது திருமணத்திற்கான 4 விதிகள் பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது. சில ஜாதகங்களில் நான் ஆய்வு செய்ததில் கிடைத்ததை இந்த விதியில் அமையவில்லை என்றாலும் ஆய்வில் கண்டறிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றாலும் வதம் நட்சத்திர அதிபதி அந்த கிரகத்தோடு தொடர்பு பெற்றாலும் அந்த விதியை முழுமைப்படுத்தியதாக பொருள். அந்த விதத்துல சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் பூரம், பூரம் நட்சத்திரத்தின் வதம் நட்சத்திரம் அனுஷம். அனுஷம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். அந்த சனி 7ஆம் வீட்டு அதிபதி சூரியனோட உள்ளது. அந்த விதத்துல இங்கே சொல்லப்பட்டுள்ள விதியினுடைய மறைமுக நிலை அறிய முடிகிறது. அப்போ இவருக்கு 2வது திருமணம் நடைபெறும் என்பதை உணரலாம். அடுத்த ஜாதகத்தை பாருங்க. இது 9வது ஜாதகம். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இவருக்கு திருமணம் நடைபெற்று சட்டப்படி விவாகரத்து பெற்றவர். இவருக்கு 2வது திருமண யோகம் உள்ளதா என்பதை பார்க்கிறோம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது கன்னி லக்னம். ரூல் 1, 11 குடையவன் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது அல்லது 11 குடையவனோடு லக்னாதிபதி சேருவது. கன்னி லக்னத்திற்கு 11 குடையவன் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கு. விருச்சிகம் என்பது சந்திரன் நீசமடையும் வீடே ஒழிய ஆட்சியோ உச்சமோ பெறும் வீடு அல்ல. அதே சமயம் லக்னாதிபதி புதனுடைய நட்சத்திரத்துல இருந்தா கூட பரவாயில்ல. அந்த சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி என்பது 7 குடையவனுடைய நட்சத்திரம், லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் அல்ல. மேலும் லக்னாதிபதி புதன் 4ஆம் வீட்டுல இருக்கு. இந்த புதன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க உத்திராடம். உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் இந்த லக்னத்திற்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ எந்த விதத்திலையும் 11 கூடிய சந்திரன் லக்னத்திற்கு தொடர்பு பெறவில்லை. லக்னாதிபதி புதன் தனுசுல இருந்து 11க்கு தொடர்பு பெறவில்லை. ரூல் 2, 7 செவ்வாய் தொடர்பு. கன்னி லக்னம், 7ஆம் வீடு குருவினுடையது. செவ்வாய் கிரக பாசாரத்துல பாருங்க அமர்ந்த நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம். அப்போ 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ரூல் 3, 7, 11 தொடர்பு. 7 என்பது குரு, 11 என்பது கடகத்தினுடைய அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் கிரக பாசாரத்துல பாருங்க சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் விசாகம். விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். அப்போ 11 கூடிய சந்திரன் விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரம் உள்ளது. மேலும் அந்த 7ஆம் வீட்டு அதிபதி குரு விசாகத்துல சந்திரனோடு அதாவது 11ஆம் வீட்டு அதிபதியோடு நேரடியாகவே தொடர்பு பெற்றுள்ளது. அப்ப ரூல் 3 பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது. அடுத்தது ரூல் 4, 2க்கு வதை வேதை வைநாசியம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இங்க மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் எங்க இருக்கு? 6ஆம் வீட்டுல இருக்கு. சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் சதயம். சதயம் நட்சத்திரத்தின் வதம் நட்சத்திரம் கார்த்திகை.
கார்த்திகையில் கிரகம் இருக்கான்னு பார்த்தா கார்த்திகையில் கிரகம் இல்லை. சதயம் நட்சத்திரத்தின் வைநாசிக நட்சத்திரம் கேட்டை. கேட்டையில் கிரகம் இருக்கான்னு பார்த்தா கேட்டையில் கிரகம் இல்லை. ரைட்டு. இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அமர்ந்த சதயம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் ஹஸ்தம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தான்னு பார்த்தா ஹஸ்தம் நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லை. அப்போ 4வது ரூலினுடைய இந்த முதல் பார்ட்டு ஃபுல்ஃபில் ஆகலை. அடுத்தது 2க்கு ராகு அல்லது கேது தொடர்பு. கன்னி லக்னம், 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் கும்பத்தில் இருக்கு. சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாஸ்திரத்தில் பாருங்க, சுக்கிரன் சதயம் நட்சத்திரத்தில் இருக்கு. சதயம் என்பது ராகுவனுடைய நட்சத்திரம். அந்த விதத்துல 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனுக்கு ராகு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ரூல் 5, 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது அல்லது 7ஆம் அதிபதிக்கு வதை வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இங்க பாருங்க, கன்னி லக்னம், 7ஆம் வீட்டுக்கு உடையவர் குரு, 3ஆம் வீட்டுல விருச்சிகத்தில் இருக்கு. அப்போ 5வது ரூலில் சொன்ன ஒரு பாயிண்ட் பொருந்தி வருது. ஆனா இங்க இருக்கிற மொத்தம் 5 விதிகள், இதுல 2, 3, 4, 5 பொருந்தி வருது. முதல் விதியான லக்னத்துக்கு 11 உடையவன் ஆட்சி உச்சம் பெறுவது அல்லது 1-11 தொடர்பு பெறுவது, அதாவது லக்னாதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெறுவது. இந்த அமைப்பு, இந்த முதல் விதி இந்த ஜாதகருக்கு பொருந்தவில்லை. அதனால இவருக்கு திருமணம் நடைபெறாது என 4-5 ஆண்டுகளுக்கு முன்பே கூறினேன். இன்று வரை அவருக்கு திருமணம் நடைபெறவில்லை என்பதை கூறி, 2வது திருமணம் ஒருத்தருக்கு நடைபெறுமா நடைபெறாதா என்ற இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.